யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு யூதர்களிடம், என் தந்தை என்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இன்று 4ஆம் வாரம் புதன்கிழமையிலே இருக்கிறோம். நாங்கள் இயேசுவினுடைய பாஸ்கா அனுபவத்தை கொண்டாடுவதற்காக அதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, இந்நாட்களிலே இறை வார்த்தை நம்மை உயிர்ப்பின் மகிழ்வுக்குள்ளும் நம்பிக்கை வாழ்வுக்குள்ளும் அழைத்து செல்வதாக அமைகின்றது. பார்த்தீர்களாக இருந்தால் இந்நாட்களிலே வாசிக்கிற முதல் வாசகமோ அல்லது நற்செய்தி வாசகமோ அவை பசுமையை நோக்கி, நிலை வாழ்வை நோக்கி, நிறைவை நோக்கி, மகிழ்வை நோக்கி கூட்டி செல்வதாக அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கிற பொழுது, பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும், வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர், அவர்கள் பசியடையார், தாகமுறார், வெட்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை என்று நமக்கு வரவிருக்கின்ற பசுமையான அனுபவத்தை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. சொல்லுவார் ஆண்டவர், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாரோ, இவர்கள் மறந்துடு நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கின்ற ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஏனென்று சொன்னால் திருப்பாளர் இன்றைய நாளிலே சொல்லுகிறது, ஆண்டவர் கனிவும் இரக்கமும் உடையவர், அவர் பொறுமையுள்ளவர், அவர் சினங்கொள்ள தாமதிப்பவர், அவர் அனைத்திலும் தூய்மையானவர், அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் எல்லாம் நிலையானவை, நீதியானவை என்று நமக்கு உற்சாகமும் நிறைவும் உந்து சக்தியும் தருகின்ற வார்த்தைகளாகவே இவை அமைந்திருக்கிறன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு நாங்கள் வருகிற பொழுது, இயேசு ஏற்கனவே பழைய ஆகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் நிலைவாழ்வை நோக்கிய, மகிழ்வை நோக்கிய, பசுமையை நோக்கியவை எல்லாம் தன்னுடைய வாழ்விலே நிறைவேற்றப்படும் என்பதை கூறுவதாக இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. பாருங்கள், தந்தை செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன். தந்தை இறந்தோரை உயிர்த்தெழச் செய்வது போல நானும் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்வேன் என்கிறார். என் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கு வாழ்வு இருக்கிறது என்கிறார். பாருங்கள், தந்தை இயேசு ஆண்டவரை உயிர்த்தெழச் செய்தார், இயேசு ஆண்டவரும் உயிர்த்தெழச் செய்கிறார்.
பாருங்கள் அன்பானவர்களை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வாசிக்கவிருக்கின்ற நற்செய்தி பகுதியானது லாசரை உயிர்ப்பித்த நற்செய்தி பகுதியாக அமைகிறது. எனவே இந்நாட்களில் இந்த உயிர்ப்பு அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடத்தப்படுகிறோம். நமக்கு இறப்பு என்பது கிடையாது. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் இறந்து போவது என்பது இந்த உடலுக்கான இறப்பு தான். ஆனால் நம்முடைய ஆன்மா ஒருபோதும் அழிவை காணாத வகையிலே இயேசு ஆண்டவருடைய பாஸ்கா அனுபவம் நம்மை திடப்படுத்துகிறது. எனவே உணர்ந்து கொள்ளுவோம், நாம் இந்த உலகத்தை விட்டு போவது அல்ல இறப்பு. நம் ஆன்மா நரகத்திற்கு செல்லாமல், நரக தீர்ப்பிலே ஈடுபடாமல் இருக்க, அது விழுந்து போகாமல் இருக்க நமக்காக இயேசு எப்பொழுதும் பரிந்து பேசுகிறார். அவருடைய பாடுகள் மரணம் இதற்காகத்தான். எனவே முயற்சி செய்வோம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவினுடைய வாக்குறுதிகள் மீதும் அவர் தருகின்ற நம்பிக்கையான செய்தி மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக அதை நோக்கி பயணம் செய்வோம். நமக்கு உயிர்ப்பு உண்டென்கின்ற மகிழ்விலே வாழ்வதற்கு முயற்சிப்போம். ஆமேன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.